السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை கருணை அல்லாஹ் தஆலா அந்த உயர்வான மஜ்லிஸிலே திக்ருடைய மஜ்லிஸிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். திக்ர் சம்பந்தமா நிறைய ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும்போது உதுகுருல்லாஹ கஸீரன், என்னை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹக் சே மிட்னா ஹல்க் சே ஹட்னா. ஹக் சே மிட்னா ஹல்க் சே ஹட்னா அப்படின்னா என்னது? அல்லாஹ்வோடு நீங்கள் சேர்ந்து விடுங்கள், படைப்பிணிகளை விட்டும் தூரமாகி விடுங்கள், படைப்பிணிகளை விட்டும் தூரமாகி விடுங்கள். இப்போ ஒரு உதாரணம் சொன்னார் அஹ்மது பாஷா. எல்லாரும் திறந்துகிட்டே இருந்தாங்க, என் பையன் போய் சாவி திறக்கும் போது உன் கூவத்தை கொண்டு எல்லாம் திறக்கிறேன்னு திறந்தோம்னா அது திறந்துருச்சா இல்லையா? ஏன் திறந்துச்சுன்னு சொன்னா, எல்லாரும் திறக்கும் போது அவங்க நினைச்சாங்க நான் திறக்கிறேன்னு நினைச்சாங்க. எப்போ அவன் யாரெல்லாம் உன் கூவத்தை கொண்டுதான் நான் திறக்கிறேன், நான் திறக்கல நீ தான் திறக்கிறேன்னு திறந்தானோ அல்லாஹ் திறந்தா திறந்துரும். உடனே நாம கேள்வினா அவர் அல்லாவா? அவர் அல்லா இல்ல. எல்லாம் அல்லா இல்ல, அல்லா இல்லாம எல்லாரும் இல்ல. எல்லாரும் அல்ல, எல்லாரும் கூடி அல்லா இருக்கிறான். இப்ப எப்படி திறந்தா அந்த பையன்? யாரெல்லாம் உன் கூவத்தை கொண்டு நான் திறக்கிறேன் என்று சொன்ன உடனே நான் என்பது அங்க போயிருச்சு. மத்தவங்க எல்லாம் எப்படி திறந்தாங்க? நான் திறக்கிறேன் சொல்லி நான் தன்னை முற்படுத்துறாங்க. இதுதான் ஹல்க் சே ஹட்னா, ஹக் சே மிட்னா. எப்படி ஹக்கோட ஜாயின் பண்றது? எப்படி? நான் இல்ல ரப்பே, நீ தான் உன் கூவத்தை கொண்டு என்னது? நான் திறக்கவே முடியாது, நீ தான் திறக்க முடியும்னு சொல்லி அல்லாஹ்வை கனெக்ட் பண்ண உடனே அது திறந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். இப்ப உங்கள்ட்ட துவா ஃபார் பேச சொன்னாரு, எங்கள்ட்ட துவா செய்ய சொல்லிட்டாங்க, உடனே நம்ம நவுறணுமா? நம்ம எப்படி நவுறது? இந்த திக்ர் சொல்லி தர கேட்டுங்க, நம்ம எப்படி நவுறது? உடனே நீங்க சொல்லணும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இவங்க என்கிட்ட சொல்றாங்க நான் செவிடன். நம்ம அல்லாஹ் கிட்ட தான் சொல்லணும், நான் செவிடன், நான் கேட்க முடியாது, நீ தான் என்ன கேட்க வச்சுக்கிட்டே இருக்கிற, அதனால நான் கேட்கிறேன், இவங்க சொல்றது நான் கேட்கிறேன். இவங்க சொல்றாங்க எனக்கு பரிபூர்ணமா ஷிஃபாக்கு நீங்க துவா செய்யணும் யா அல்லாஹ், என்கிட்ட சொல்றாங்க ரப்பே, நான் எப்படி கேட்க முடியும்? என் கூட இருந்து நீ தானே கேட்கிற என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க சொல்லி நீங்க தனியா உட்கார்ந்து துவா செய்ய தேவையில்லை. எப்போ நீங்க இந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சோ அப்பவே அவங்களுக்கு ஷிஃபா கிடைச்சிடும், அப்பவே அவங்களுக்கு ஷிஃபா கிடைச்சிடும். உங்கள்ட்ட யார் சொன்னாலும் சரி, நம்மளை நீக்கிக்கணும் அந்த தியாகத்துல. யா அல்லாஹ் இவங்க சொல்றாங்க நான் ஒரு செவிட, என்னால கேட்க முடியாது. நமக்கு 7 தன்மை இருக்குது. நான் மையீத் சொல்லுங்க, அல்லாஹ் தான் ஹயாத்தானவன், நம்மள யாரு? மையீத். இரண்டாவது நான் ஜாஹில். ஜாஹில்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அல்லாஹ் தான் எல்லாம் தெரிஞ்சவன். இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னமல் இல்மு இந்தல்லாஹ். இல்மு என்பது, அறிவு என்பது யாருக்கு தான் சொந்தமானது? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் இருக்குது, அவன் தான் அறிவுக்கு சொந்தக்காரன். மூணாவது யா அல்லாஹ் நான் ஆஜிஸ், நீ குத்ரத்துள்ளவன். சொல்லுங்க, நான் ஆஜிஸ், அவன் குத்ரத்துள்ளவன். அப்படில நான் ஆஜிஸ் சொன்னா நம்மளுக்கு கூவத்தை அல்லாஹ் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதனால நான் கை அசைக்கிறேன். அல்லாஹ் நம்மளுக்கு கூவத்தை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதனால நம்ம நடக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு கூவத்தை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நம்மளுக்கு, அதனால நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கண்ணை செய்து, காலை செய்து, கை கால்களை செய்து, விரலை செய்து, எல்லாமே அசைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நொடி அல்லாஹ் பிடிச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது. கோமா ஸ்டேஜ்ல படுத்து கிடக்கிற பாரு, அவனுக்கு உயிர் இருக்கும், ஆனா அசைக்க முடியும். இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். ஆனா அல்லாஹ் நம்ம என்ன செய்யல, அப்படி கொடுக்கல. நம்ம கூவத்தை சதா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் ஆஜிஸ், அவன் குத்ரத்துள்ளவன்.
நாலாவது நான் அசம்மல். நான் அசம்மல் சொன்னா நான் செவிடன், அவன் கேட்பவன். நான் யாரு? செவிடன். நம்ம எல்லாரும் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் நான் செவிடன், நீ கேட்பவன். நான் அழமா, யா அல்லாஹ் நான் குருடன், நீ தான் பார்ப்பவன். நான் பார்க்கவே முடியாது, நீ தான் என்ன பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கிற. நான் கேட்கவே முடியாது, நீ தான் என்ன கேட்க வச்சுக்கிட்டே இருக்கிற என்று சொல்வதற்கு பேர் திக்ரு. யா அல்லாஹ் நான் ஊமை, நீ தான் என்னை பேச வைத்துக் கொண்டே இருக்கிறாய். இந்த 7 தன்மைகளையும் தொடர்ந்து நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபிக்ர்ல நம்ம வந்துறணும். திக்ருடைய மஜ்லிஸ் வைப்பதுடைய நோக்கம் தான். அதான் சொல்றேனே, திக்ருடைய மஜ்லிஸ்ல போன தடவை ஃபார் பைபிள்ல பேசும்போது சொன்னேன், எல்லாருக்கும் அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். திக்ரு மஜ்லிஸுக்கு 200 250 குடும்ப கோதாமேட்ல இருக்குது, அண்ணா நகர்ல இருக்குது, திடீர் நகர்ல இருக்குது. எல்லாரும் சேர்த்தா 250 300 குடும்பம் வருவாங்க. ஆனா 2 குடும்பம் தான் இன்னைக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்? ஒன்லி அலோட் விஐபி. விஐபி மட்டும் தான் அலோட். விஐபி அல்லாதவங்க நாட் அலோட். ஒரு ஹோட்டல் இருக்கு, ஏசி ரூம் போட்டு வச்சிருப்பான், மேல எழுதிருப்பான் விஐபி ரூம்ஸ் அப்படின்னு போட்டுருப்பான். மத்தவங்க எல்லாம் சாதாரணமா சாப்பிடுவாங்க. விஐபியா இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, ஏசி ரூம்ல உள்ள வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, அது கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் இந்த ஊர்ல 250 குடும்பம் இருக்குது, 300 குடும்பம் இருக்குது, முஸ்லிம் குடும்பம். யாருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான்? நம்ம எல்லாருக்கும் பாக்கியம் செஞ்ச அல்லாஹ் தஆலா 1 கோடி ரூபாய் ஒரு மனிதர் கிடைச்சது. அது உயர்ந்ததா? இந்த திக்ர் மஜ்லிஸ் உயர்ந்ததான்னு கேட்டால் இந்த திக்ர் மஜ்லிஸ் தான் உயர்ந்தது. ஏன்? அந்த 1 கோடி ரூபாய் நாளைக்கு முதல்ல செலவாயிடலாம். ஆனா இந்த திக்ர் மஜ்லிஸ் அல்லாஹ்வை பற்றி நினைச்சிட்டே இருக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்லிக்கிறான், உதுகுருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நினையுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். உதுகுருல்லாஹ கதீரன், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருங்கள். அதான் அர்த்தம். இவங்க சொன்னாங்க எனக்கு துஆ செய்யறாங்க, ஒண்ணு நம்ம நீங்க துஆ திக்ரா மாறிடும். யா அல்லாஹ் நான் இல்லவே நான் கேட்க முடியாது, நீ தான் கேக்குற, திக்ரா போச்சு. யா அல்லாஹ் நான் டாக்டர் போனேன், அபூபக்கர் சொன்னாங்க டாக்டர் பார்த்த, டாக்டர் இல்ல, டாக்டர் கூட அல்லாஹ் தான் இருக்கிறான். இன்னொரு படியாரி மேலே சொல்ல போனா அந்த டாக்டரா அல்லாஹ் தான் இருக்கிறான். உடனே நம்ம எப்படி டாக்டர்லாம் அல்லாஹ் வேற முடியுமா? அந்த அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு, அந்த ஹதீஸ் அடிப்படையை வச்சு தான் இந்த கருத்துக்கள் எல்லாமே. என்ன ஹதீஸ் அது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, நம்ம மனிதன் நம்ம மஹ்ஷர் மைதானத்துல எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு அடியானை பார்த்து கேட்பானா, அடியானே நான் உன் வீட்டுக்கு வந்தேனே, தண்ணி கேட்டேனே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ் நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா நான் உன் வீட்டுக்கு வந்தேன். பாரு இந்த சூரத்துல பாரு, ஒரு பிச்சைக்கார சூரத்துல அல்லாஹ் காட்டுவான். பத்தியா இந்த சூரத்துல நான் வந்தனா? ஆமா யா அல்லாஹ் இந்த சூரத்துல வந்தான். அது யாரு? நான் தான் வந்தேன், பிச்சைக்காரன் இல்ல. லவஜத்தனி இந்தஹும், நீ ஒருவேளை அந்த மனிதருக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். தண்ணி கேட்டவன் யாரு? அல்லாஹ் தான் கேக்குறான். எந்த சூரத்துல? சூரத்து வேற, ஆனா கேட்கவன் அல்லாஹ். சூரத்து வேற, கேட்கவன் அல்லாஹ். ரோட்ல போயிட்டே இருக்கோம், ரோட்ல டீ குடிச்சிட்டே இருந்த போரூர்ல 2 பேரு சாமியோட உடை அணிந்து, காவி உடை அணிந்து 2 பேர், ஒரு ஆம்பளை பொம்பளை, தமிழோட எதனா வாங்கி கொடுங்க சாப்பிடுறதுக்கு கேட்கறேன். உடனே என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு 3 இட்லி ஒரு வடை, உங்களுக்கு 3 இட்லி வடை, 2 பேர் பார்சல் வாங்கி கொடுத்தாரு. அவர் காவி உடை அணிஞ்சிருக்கிறாரு. அத நீ பார்க்காத, அதையே நீ பார்க்கற. உன்கிட்ட கேட்கவன் யாரு? அல்லாஹி அல்லாஹ். அல்லாஹ் தான் உன்னை கேட்கறான். பிச்சைக்காரன் சூரத்துல வந்து அவன் தான் கேட்கறான், எனக்கு இட்லி வாங்கி கொடு, நீ என்ன செய்யறன்னு உன்னை பார்க்கறான். நீ வாங்கி கொடுக்கறியா இல்லையா? அப்படியே கண்டு காணாத மாதிரி அமைதியா இருந்திருக்கியா? நீ சொன்னமா இல்லையா? தீனோ நஸீஹா, தீன் என்பது பிறர் நலம் நாடுவதாகும். அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும், நல்லதே நினைக்கிறவங்க யாரு? உண்மையான முஃமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவங்க கேட்டாங்க, நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. கேட்டவன் யாரு நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல யாரும் மிஸ்கின் வந்து கேட்டாங்க வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நினைக்க கூடாது. மௌலா தான் வந்து கேட்டான், மௌலா தான் கொடுத்தான். யா அல்லாஹ் லியா அல்லாஹ். பிச்சைக்காரன் வாங்கும்போது கொடுக்கறவன் யாரு? அல்லாஹ். வாங்குறவன் யாரு? அல்லாஹ். யா அல்லாஹ் லியா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தானதர்மம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்ப பெருமானார் வந்தாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க குடுக்குறீங்களா, நிறைய தான தர்மம்
ஆயிஷா யார் சொல்லுங்க தெரியாது யார் சொல்லுங்க. அப்ப சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தான் வாங்குறான். நம்ம கொடுக்கறத யார் வாங்குறா? அல்லாஹ் தான் வாங்குறான்ப்பா. அல்லாஹ் தான் வாங்கி பிச்சைக்காரங்க கொடுக்குறான். அல்லாஹு அக்பர். அப்ப மறுநாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாம கொடுக்குற அந்த திரஹத்துல தீனார் அத்தர் பூசி கொடுத்தாங்க. அப்ப பெருமானார் கேட்டாங்க, ஏன் அத்தர் தேசி கொடுக்குற? யார் சொல்லுதா? நீங்க தானே சொன்னீங்க அல்லாஹ் தானே வாங்குறான். அல்லாஹ் வாங்கும்போது எப்படி அதை சும்மா கொடுக்க முடியும்? அதை அத்தர் தேய்ச்சி கொடுப்பாங்க. அல்லாஹ் மேல எவ்வளவு பெரிய மரியாதை. நீங்க நாம என்ன செய்யறோம்? யாராவது ஒரு பிச்சைக்காரங்க பாப்பா வேலையை பார்த்துட்டு இதே வேலையை பச்சா உங்களுக்கு காலையில கிளம்பி வந்துருவீங்களா எல்லாருமே அப்படின்னு அவங்க சுடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கள துரத்தி விட்டு அவங்களை விரட்டி விட்டு என்ன வாழ்க்கை இது? அல்லாஹ் என்ன சொல்றாரு? அம்மா சாயில ஃபலா தன்ஹர். யார உங்களுடைய மிஸ்கின் யாரும் வந்து உன்கிட்ட யாசகம் கேட்டாங்களா? விரட்டாதீர்கள். ஏன்? அந்த சொல்ற நான் தான் வரணும். அதான் திக்குது. உதுகுருல்லாஹ கதீரன். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். பிச்சைக்காரனாக அவன் தான் வர. சரி, உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. விருந்தாளியாகவும் அவன் தான் இருக்கிறான். விருந்தாளியா வந்துக்கிறாங்க உங்க வீட்டுக்கு. இப்ப நாம எல்லாரும் வந்துட்டோம் ஃபாரூக் பாய் வீட்டுக்கு. இப்போ பிள்ளைங்க சூரத்துல அவன் தான் வந்தான், பௌரவ சூரத்துல அவன் தான் வந்தான், அசுர சூரத்துல அவன் தான் வந்தான், அபுபா சூரத்துல அவன் தான் வந்தான், வேற யாருமே கிடையாது. அதுக்காக நம்ம எப்படி அர்த்தம் வச்சிடக்கூடாது? அஜரத் அல்லாஹ் வைட்டாரா? பசங்க அல்லாஹ் வைட்டாங்களா? பசங்க அல்லாஹ் வாவல, அஜரத் அல்லாஹ் வாவல. அந்த அஜரத் கூட அல்லாஹ் இருக்கிறான், அந்த பசங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற திக்ரை என்ற ஃபிக்ரை நாம் கொண்டு வரும்போது ஹக்கு சே மிட்னா ஹல்கு சே ஹட்னா நாம பார்க்கக்கூடிய பார்வை எல்லாத்தையும் மாத்திரும். அஜ்மீர் நாயகம் வந்தாங்களா இல்லையா? டெல்லியில இருந்து அஜ்மீருக்கு போனாங்க. அப்படியே ஒரு பார்வை வந்தாங்க. என்ன பார்வை அது? என்ன பார்வை? எப்படி மாறிச்சவங்க பார்வை? ஆயத் ஓதுனாங்களா? ஹதீஸ் ஓதுனாங்களா? பயான் பண்ணாங்களா? பெருமாள் இப்படி சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லலையா? அஜ்மீர் நாயகம் டெல்லியில இருந்து அப்படியே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்தின்படி 99 லட்சம் பேர் முஸ்லிமா போயிட்டாங்க. என்ன பார்வை அது? கலிமாவை பார்க்குதல். அல்லாஹ்வ பார்த்தாங்க. பார்க்கறப்ப சூரத்துல யாரா? இந்த சூரத்துல நீதான் சாஹிரா இருக்கிற, இந்த சூரத்துல நீதான் இருக்கிற, இந்த சூரத்துல நீதான் இருக்கிற என்று நாம் சொல்லிட்டே இருக்கணும். இப்ப நான் உட்கார்ந்து இந்த சேர் கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த சோஃபா கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த ஃபேன் கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த லைட் கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த செவர் கூட அல்லாஹ் இருக்கிறான். இதெல்லாம் திக்ரா போச்சு. இப்போ இந்த செவர், ஃபேன், திக்ர் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இதுவரையும் என்ன யாருமே இப்படி பார்க்கவே இல்லையே. ஃபேன் அடிக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஃபேன் அல்லாஹ் கிட்ட பேசுது. யா அல்லாஹ், இதுவரையும் இந்த வீட்ல எத்தனை பேர் வந்தாங்க? ஆனா என்ன இதுவரையும் நான் ஃபேன் கூட அல்லாஹ் இருக்கான்னு யாருமே சொல்லவே இல்லையே. சோஃபா கூட அல்லாஹ் இருக்கான்னு யாருமே சொல்லவே இல்லையே. யா அல்லாஹ், இவரு நீண்ட ஆயில கூட சொல்லி அந்த ஃபேன் அல்லாஹ் எடுத்து வசி. இந்த வீட்டுல சுத்தி எல்லா பொருளும் நம்ம பார்த்துட்டே இருக்கு. இந்த செவர்லாம் பேசும், இந்த பாயெல்லாம் பேசும். ஆனா அல்லாஹ் பேச விடாம தடுத்து வச்சுக்கலாம். நம்ம மட்டும் தான் பேச வச்சுக்கலாம். திடீர்னு செவர் பேசுச்சு, பசங்க செய்வாங்க. ஏதோ பேய்க்கு வந்துச்சு போல இருக்கு. ஒரே ஓட்டம் தான். இந்த செவர் பேசுச்சு, அந்த செவர் பேசுச்சு, கேன் ஒரு பக்கம் பேசுது, சேர் ஒரு பக்கம் பேசுது. என்ன செய்வாங்க? எவரும் வீட்டுக்குள்ள வர மாட்டான். பெரிய பேய் அது வீட்டுல இருக்குது. ஒரே ஓட்டம் தான், ஓடுவாங்க எல்லாருமே. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு வச்சிருக்கான்? செவரை பேச விடாம அமைதியா வச்சிருக்கான். நீ மற்ற மனிதர்கள் பேசுவதை நீ கேளு. அந்த செவரால பேச முடியாதுன்னு சொல்லாத. நாம நினைச்சோம் கை பேசுமா? நம்ம கை பேசி பார்த்திருக்கீங்களா? மறுமையில கை பேசும். அல்லாஹ் சூரத்துல் யாசீன்ல சொல்றான், அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். என்ன சொல்றாங்க? அல்யௌம, அன்றைய தினத்தில், எப்போ? மறுமை நாள்ல, நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்களை நாம் சீல் வைத்து விடுவோம். யார் வாயில? நம்ம வாய் யார் வாயில பேச முடியாது. நான் இங்க போன அங்க போன வாய் பேசுவோம். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கைகளை பேச செய்வோம். என்ன சொல்றாங்க? ஓ கை பேசும். யாரா? ஆமா, இவன் சினிமா தியேட்டருக்கு போனான், கை சொன்னோம். யாரா? ஆமா, இவன் சராய் கடைக்கு போனான். யா அல்லாஹ், இவன் இந்த மாதிரி ரோட்ல வந்து தவறான பார்வை பார்த்தான். யா அல்லாஹ், இவன் போகும்போது இந்த மாதிரி அடுத்த கேள்வி பண்ணான். யா அல்லாஹ், எப்பவுமே அடுத்த கூட அடிச்சுட்டான். கை பேசும். வதஷஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். கால், ஆமா யா அல்லாஹ், கரெக்ட். கை சொல்றது கரெக்ட் தான். கால் சொல்லும். கை பேசும், கால் சாட்சி சொல்லும், வாய் மூடிடும். என்ன செய்வாங்க அந்த நேரத்துல? அப்ப அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான்?
கையை பேச வைப்பான், காலை சாட்சி சொல்ல வைப்பான். எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானோ அதே மாதிரி இந்த செவுத்தை அல்லாஹ் பேச வைக்க முடியுமானா முடியும். ஆனா பேச வைக்க மேல தடுத்து வச்சிருக்கான். புரிஞ்சா? அப்ப நாம எப்படி திக்ர் செய்யணும்? எல்லா நேரத்திலும் எல்லா தருணத்திலும் அந்த ஷுஹூத் பார்க்கணும். ஷுஹூத்னா என்னது? அல்லாஹ்வை பார்ப்பது. இந்த சூரத்துல அல்லாஹ் தான் இருக்கிறான். அதுல அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் இல்லாம எதுவும் இல்ல, எல்லாம் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் இல்லாம எதுவும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இந்த சோபா அல்லாஹ் ஆயிடுச்சா? இல்ல. இந்த ஃபேன் அல்லாஹ் ஆயிடுச்சா? இல்ல. இந்த பீரோ அல்லாஹ் ஆயிடுச்சா? இல்ல. அப்படின்னா என்னது? அந்த பீரோ கூட அல்லாஹ் இருக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஐனமா தக்கூன் வஹுவ மஅக்கும் ஐனமா தக்கூன். நீங்கள் எங்க இருந்தோ வஹுவ மஅக்கும் ஐனமா தக்கூன். நீங்கள் எங்க இருந்த போதும் நான் உங்க கூட இருந்துட்டே இருக்கேன். நீங்க எங்க இருந்தா நான் உங்க கூட இருக்கேன். நீ பாத்ரூம் போறீங்களா? அங்கேயும் நான் தான் இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, யா அல்லாஹ், நான் பாத்ரூம் போற அசூசியான ஒரு இடம், ஒரு துர்நாற்றமுடைய ஒரு இடம், அந்த இடத்துல நீ வராதியா அல்லாஹ் என்ன சொல்லிட்டு போய் பாருங்க, உள்ள போக மாட்டேன். ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? அந்த இடத்துல அல்லாஹ் இருந்தே ஆகணும். அப்பதான் உன்னால சுத்தம் செய்ய முடியும், அப்பதான் உன்னால வெளியே வர முடியும், அப்பதான் உன்னால உட்கார முடியும், எந்திரிக்க முடியும். அப்ப எங்கேயும் அல்லாஹ் இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்க இருந்த போதும் சரி உங்க கூட அல்லாஹ் இருந்துகிட்டே இருக்கிறான். இந்த சிந்தனை நம்ம கருத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் திக்ர் மஜ்லிஸினுடைய அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். நீங்க எல்லாரும் விளங்கி வச்சுக்கீங்க. அப்போ அல்லாஹ்வை சதா எப்படி திக்ர் செய்யறது? நம்ம நடந்து போகும்போது யா அல்லாஹ் வக்குவத்து கொண்டு, பார்க்கும்போது யா அல்லாஹ் நான் பார்க்கல, நீ தான் பார்க்கிற, என்ன நீ தான் பார்க்க வைக்கிற, நான் பேசுறேன் நீ தான் பேச வைக்கிற, நான் கேட்கிறேன் நீ தான் கேட்க வைக்கிற. யா அல்லாஹ், நான் இந்த உலகம் நான் ரூஹோட இல்ல, நான் உயிரோட இல்ல, நான் மையத்தா இருக்கிறேன், நீ தான் ஹயாத்தா இருக்கிற என்று ஒரு மனிதர் சொல்வாரே, ஆனால் ஒரு மனிதருக்கு அதை விட உயர்ந்தது சிறந்தது எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த மனிதராக அந்த மனிதர் கருதப்படுவார். அதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறா, உதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அது ஆயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன லஅல்லகும் துஃப்லிஹூன்? நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எதில் வெற்றி? எல்லாவற்றிலும் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி. இவங்க சொன்னாங்க, அஹமது பாதர் சொல்லி காமிச்சாரு. அவங்க அப்ப மாத்திரை போட்டாங்க, மூத்தெல்லாம் கொப்பளமா ஆகி போச்சு. அதுக்கப்புறமா கூப்பிட்டு நீங்க மாத்திரை எடுத்துருவாங்க, இந்த மாத்திரை உஜூதுல இருக்கு என்று சொல்லி போட்ட பிறகு அந்த கொப்பளம் போயிடுச்சா இல்லையா? எப்படி போச்சு? லஅல்லகும் துஃப்லிஹூன். எப்படி அல்லாஹ்வை திக்ர் செஞ்சியா உனக்கு வெற்றி வந்துருச்சு. என்ன வெற்றி வந்துருச்சு? கொப்பளமா இருந்த மூஞ்சி சாதாரணமாயி போச்சு, நோயா இருந்த உடனே சிஹாத்தாயி போச்சு. ஒண்ணுமே இல்லாத வீடுகள் எல்லாமே என்ன ஆயிட்டு போச்சு? வளமான செழிப்பான வீடா மாறிடும். எப்ப மாறும்? இந்த திக்கர்கள் இருந்தால் மட்டும்தான். எல்லாத்துலயும் வெற்றி. தொழில வெற்றி, வாழ்க்கையில வெற்றி, குடும்பத்துல வெற்றி, பிள்ளைகள் விஷயத்துல வெற்றி, மனைவி விஷயத்துல வெற்றி. இந்த திக்கர்கள் செய்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அற்புதமான வாழ்வு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே தான் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாதனால சுருக்கமா அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிற குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாங்க? என்ன துஆ சொன்னாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். யா அல்லாஹ், இவங்க என்ன துஆ செய்றாங்க எனக்கு தெரியாதுன்னு, அவங்களுக்கு என்ன தேவையோ நீ கொடுத்துறியா அல்லாஹ் என்று தனிப்பட்ட அவங்களுக்காக ஒரு துவா செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு ஷிஃபா கொடுத்தே தீருவான். அவங்கள வாழ வச்சே காட்டுவான். ஏன்? நீங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்க்காக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கிட்டா ஒரு மனிதன் வேற எதுவுமே செய்ய மாட்டான். ஸலவாத், லா இலாஹ இல்லல்லாஹ், இது ரெண்டு தான் வாழ்க்கை ஃபுல்லா செஞ்சுட்டு இருப்பான். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம, கொஞ்ச காலங்கள் வாழக்கூடிய நாம சதா அல்லாஹ்வை திக்ர் செய்து இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்னா யாரும் நீங்க வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு வரேன். அல்லாஹ்னா என்ன யாரும் சொல்லல. கலிமாவை ஒரு மனிதன் விளங்க முடியுமா? நான் கலிமா விளங்கி முடிச்சுட்டேன் யாரும் நானே ஃபுல்லா விளங்கி முடிக்கல, பெரிய பெரிய ஷேഖ்மார் அப்படி விளங்கி முடிக்கல. விளங்கிக்கிட்டே இருக்கணும். எது வரையும்? மௌத் வரையும். மௌத் வரையும் கலிமா விளக்கங்கள் விளங்கிட்டே இருக்கணுமே தவிர கலிமா நான் விளங்கிட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்போ அந்த கலிமாவுக்கு அவ்வளவு பெரிய விளக்கங்கள் இருக்குது. இந்த கலிமாவை இந்த மஹல்லால எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நாம அதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். புது வீடுகள்ல போய் லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து சொல்லணும். அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் நிச்சயமா கொண்டு வருவான். ஆனா நாம முயற்சி செய்யாம எங்களுக்கு என்ன எங்க வீட்டுல வச்சா போதும் என்ன தாந்தோட்டமா இருந்துடக்கூடாது. எல்லா வீட்லயும் இந்த திக்ர் மஜ்லிஸ் வைக்கணும்னு அல்லாஹ் எனக்கு ஒரு சிந்தனையை கல்வில போட்டா. நான் ஃபாரூக் பாய்ட்ட சொல்லிட்டேன், அஹமது பாய்ட்ட சொல்லிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து மஹல்லால யார் யார் வீட்டுல வைக்கணும் புது வீடா தேர்ந்தெடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க வீட்டுல மஜ்லிஸ் வைப்போம், ஒரு மாற்றத்தை மஹல்லால கொண்டு வருவோம். பள்ளிவாசல் ஃபுல்லா தொழுகையாளி ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.